ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம், கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தின எபினேசருக்கு நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லியே ஆகணும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? நம்ம கூட இருந்தவர்கள் தொடக்கத்தில் இந்த வருடத்தில் இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து தேவைகளை மட்டும் சந்தித்து மட்டுமல்ல, எல்லா ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து தப்பு நம்ம பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயம், நம்ம சபை காடமரிசி சபையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, அவர் வார்த்தை பிரசங்கிக்க வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதே போல் பாஸ்டருமாவும் அவங்க குடும்பத்தினர் என் மீது அன்பு கூர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தை உங்களை யாவரும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஒரு பாடல் பாடி அப்புறம் நம்ம இதுக்கு கலந்து சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பலாமா? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்வோமா? கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுமா? நன்றி இயேசு ராஜா. ஆழமான உள்ளத்திலிருந்து, உதட்டளவல்ல, ஆழமான உள்ளத்திலிருந்து ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே, பாமுக்கு நன்றி ஆண்டவரே, இம்மட்டுமாய் உதவின எபினேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் கூட கர்த்தாவே, ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவரே இந்த மாதம் வரைக்கும் ஆண்டவரே பாதுகாத்து வந்த தெய்வமே, பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி வாரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்காய், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உமக்கே நன்றி ஆண்டவரே. எல்லா தீங்கிலிருந்து விடுவித்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசு
பிசாசு பிடியிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை தப்புவித்து பாதுகாத்து வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்து பாதுகாத்து வந்தீரே, பாமுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்ச்சிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கண்ணீர்கள் மத்தியிலே எங்களுக்கு நல்லவராக இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து பாதுகாத்து வந்த தெய்வமே பாமுக்கு நன்றி சுவாமி. நன்றி ராஜனே. ஹல்லேலூயா. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆண்டவரை செய்து கொடுத்தீரே, பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உமக்கே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகளை பாதுகாத்து வந்தீரே, பாமுக்கு நன்றி. மனைவியை பாதுகாத்து வந்தீரே, நன்றி. கணவரை பாதுகாத்து வந்தீரே, நன்றி ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்தித்தீரே, பாமுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தில் கூட கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நல்ல விதமாக எங்களை பாதுகாத்து எங்களை ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் உம்முடைய பிறந்த நாளை ஆண்டவர் கொண்டாட செய்தீரே, பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி நன்றி நன்றி. சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தருகிறவரே உமக்கு நன்றி. வாக்குத்தத்தங்கள் கொடுத்து வாக்கு மறந்த தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எத்தனை நன்மை செய்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. நீர் நல்ல தகப்பனா இருக்கிறீர், வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறீர், என்னை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறீர், ரட்சிப்பு கொடுத்த தகப்பனா இருக்கிறீர். தினந்தோறும் எங்களை ஆண்டவரே எல்லா தீங்கிலிருந்து விடுவித்து தப்புவித்து பாதுகாக்கிற தேவனே பாமுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து பாதுகாத்து வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நோயிலிருந்து ஆண்டவரே விடுதலை கொடுத்து ஆண்டவரே எல்லா இருதய நோயிலிருந்து ஆண்டவரே கிட்னி நோயிலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து பாதுகாத்து வந்த தெய்வமே பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஒடுங்கி போகவில்லை, நாங்கள் நொறுங்கி போகவில்லை. எங்களை பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் பாதுகாத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh, Rashaka Rabba Labba Rabba Labba. Oh, thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, Lord. ஒரு பாடல நம்ம thank you, Lord. Hallelujah. அவரை ஆராதிக்கலாம். Thank you. அவர் செய்த நன்மை சொல்லிட்டோம், இப்போ ஆராதிக்கலாம். Thank you. சின்ன பாடல் தான். Thank you, Lord. Hallelujah. யெகோவா தெய்வம் தந்தையாம் நீரே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழ்ம்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்வோமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும். ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி நீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே
என் ஆத்மநேசர் என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னைய மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆழமான உள்ளத்திலிருந்து சொல்வோம். நீர் மாத்திரம் போதும். ஆமானவரே, நீர் மாத்திரம் போதும். எஸ் டாடி, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கடைசியா, இயேசுவே நீரே என் ஆத்மநேசர் என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னைய மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். தேங்க்யூ லார்ட். நீர் மாத்திரம் போதும். தேங்க்யூ டாடி. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் எல்லா கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும். சத்தமா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கடைசியா, நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். எஸ் டாடி, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ ரஷந்தலபாரிகரபால சந்தரபா. Thank you Holy Spirit. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே thank you Lord. யார் யார் இன்னும் தரிசனம் பார்க்காத இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் தரிசனங்கள் பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷக ரபா லபா ரபா லபா ரபா. 2 நிமிஷம் அப்படியே thank you Lord. ஹalleluya. அந்நிய பாஷையில் அப்படியே thank you Lord. அவரை துதிக்கலாமா, அவர் ஆராதிக்கலாமா? ஒரு ஷக ரபா பா ரிரக ரபால சந்தரபா. நல்லவரே வல்லவரே ரிகரபா ல ஷபா லோகோ ரிஷபா ரிகலமா ல ஷபா லோகோ ரிஷக ரபா ல சந்தரோ ரிகலமா ல ஷபா லோகோ ரிஷக ரபா ல சந்தரபா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளை முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தில். Thank you Lord. Hallelujah. அப்பா சிந்தனைகள் எங்கும் சிதறாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் உம்மையே நோக்கி பார்க்கும்படிக்கு, உம்முடைய சத்தத்தை உம்முடைய வார்த்தை கேட்கும்படிக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவர் சிந்தைக்கு கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. கிறிஸ்துவின் சிந்தையா மாற கடுவதாக இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய வல்லமை கரம் இறங்கட்டும். தேவ பிரசனம் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நீர் தாமே பேச வேண்டும். ஆவியானவரே நீர் தாமே ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கு பேச வேண்டும். என்னிடத்திலும் பேச வேண்டும். ஆவியானவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இன்னைக்கு ஏதோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் thank you Lord உங்களுக்கு சொல்றார், நீங்க திக்கற்ற பிள்ளைகளா இல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சில பேர் நினைக்கிறீங்க நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு. கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூடவே வருகிறேன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அது மட்டுமல்ல, thank you Lord. hallelujah. thank you Holy Spirit. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்றார். hallelujah. thank you Jesus. சில பேர் கலக்கம், சில பேருக்கு துக்கம். இந்த கர்த்தர் சொல்றார், நான் விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், உன் கவலை எல்லாம் என் மேல வைத்து விடுங்க. அநேகர் இருக்கிறீங்க இங்க. thank you Lord. கர்த்தரை தான் பேசுறார். hallelujah. thank you Lord. ஓ ஷாக்கா ராபா லாபா ராபா. thank you Lord. நீண்ட நாட்களா தலைவலியால் இருக்குதாண்டவரை இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்பொழுது தலைவலி விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். வல்லமை கரம் இறங்கட்டும்.
தேவ பிரசனம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வாழும் நாமத்தில் ஆவியானவரை நீங்கள் தான்ப்பா இந்த இடத்த நிரப்பி ஒவ்வொருத்துல பேசுங்க. உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் இப்போ எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா பாரங்கள் விலகி போகட்டும், விலகி போகட்டும், விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைந்த உள்ளங்களை பாருங்க ஐயா, உடைந்த உள்ளங்களை பாருங்க. அது இருதயத்தை இப்பொழுதே அந்த காயத்தை எல்லாம் ஆற்றுங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்து விட்டதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். நன்றி, நன்றி. இடைப்பட்டு கொண்டதுக்காக நன்றி. நசரனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இந்த ஆறுதல் எல்லாம் ஆண்டவர் இடைப்பட்டார் நம்மளுக்கு பேசினார் என்று? ஹல்லேலூயா. அல்ல சொல்வோமா? ஆமென். கர்த்தர் என்றைக்கும் பேசுகிற தேவன், கர்த்தர் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை நம்ம மறுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். நான் என்ன பேச வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில், அவர் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். இந்த வசனத்தை கொடுத்து நிறைய வசனம் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் முடிக்கிறேன் இன்றைக்கி. ஹல்லேலூயா. ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா தயவுசா பொறுமையாக இருங்க. ஏன்னா கடைசி வாரத்தில் இருக்கிறோம், கடைசி இதில் இருக்கிறோம். இன்னொன்று, கர்த்தர் வருவது மிக 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 ஓகே என்ன 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 இருக்குதுங்க, சமீபமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிற எல்லா யூதர்கள் 12 கோத்திரங்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல இப்போ கண்டுபிடிக்கிறாங்கல்லாம். நம்ம இந்தியாவில் ஓகே மானாசே அந்த கோத்திரம் இங்கே இருக்கிறாங்க. எங்கள் மணிப்பூர் இதில் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்களெல்லாம் பாருங்க, கர்த்தர் வார்த்தை சொன்ன பிரகாரமே சிதறடிக்கப்பட்டு போனவங்கள கடைசி நாளிலே நான் அவங்களை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். We are in the last time. Hallelujah. Time will delay no longer. Hallelujah. கர்த்தர் வருவது மிக சமீபமாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அதே போல் ஒரு ஆசாரியன் அவங்களுக்கு தேவை. அந்த ஆசாரியனை பாருங்க, ஆப்பிரிக்காவில் இருந்தாராம், அவரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ கர்த்தர் இப்போ யுத்தம் கூட அடிக்கடி ஆயினே இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்குது இஸ்ரேலில். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, ஓகே, கர்த்தர் வருவது மிக சமீபமாக இருக்குது. அதனால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது. ஹல்லேலூயா. சபையாக நம்ம எடுத்து சொல்லணும். பில்டிங்கை பற்றி பேசல அவர், நம்ம தான் சபை. ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் கர்த்தர் வருகையில் நம்ம போக முடியும். இல்லைன்னா கைவிடப்பட்ட கூட்டத்தில் தயவுசெய்து ஒருத்தரும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? தேங்க்யூ லார்ட். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் வேற யாரும் பரிசுத்தம் இல்லை. அவர் அடிச்சு சொல்றாரு, டிக்ளேர் பண்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் பரிசுத்தராய் இருக்கிறேன் என்று சொன்னா, என் பிள்ளைகளும் என்னை விசுவாசிக்கிறவர்களும் என்னை பின்பற்றவர்களும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமாய் இருக்கணும் என்று சொல்லி தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, தேவன் நம்மை அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்றைக்கும் மாறாத வார்த்தைகள். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனம் தெளிவாக சொல்லுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று. ஹல்லேலூயா. அதே மாதிரி
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, சுத்த இருதயம் உள்ளதான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் சும்மா இல்லை, அவருடைய பக்தர்களுக்கு அவர் தரிசனமாகி காண்பித்தார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்று இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அறியாத இருக்கிறோம். வெறும் அவர் பரிசுத்தர் 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 தான் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவர் மிக 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 பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு ஈடாக யாரும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. யாருமே இல்லை, எந்த தெய்வமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசாயா எழுதின எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, 6வது அதிகாரம் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமுமான உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு பெரிய தரிசனம் காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தை இவர் பார்க்கிறார். என்ன தரிசனம் என்று பார்த்தா, பரலோகத்தை காட்டுறார். அவருக்கு காண்பித்தா சொல்றாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நான் பார்த்தேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, மகிமை நிறைந்திருந்தது, தேவாலயம் முழுமையா மகிமை நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சேராபின்களுக்கு 6 செட்டைகள், 2 ஓகே கையை அவங்க 2 செட்டை பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டை தன் கால்களை மூடி, 2 செட்டைகள் பறந்து பரிசுத்தர் 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 என்று பறந்து ஓகே அந்த இடத்துல அவரை பரிசுத்தமுள்ள தேவன் என்று என்ன பண்ணாங்க, ஆராதித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த சத்தம் எப்படி இருந்ததா, அந்த இடத்துல ஓகே பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது. அது கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்து அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ சத்தமா அவர்கள் ஓகே பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த பூலோகத்தில் எல்லாம் முடித்து ஒரு நாள் வரோம், விட்டு பரலோகத்துக்கு சொல்லும் போது அங்கே நாமும் என்ன செய்வோம், இப்படி தான் பரிசுத்தர் 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 சொல்லி ஆராதித்து கொண்டிருப்போம். எவ்வளோ பேர் ஓகே வரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சும்மா ஜோக் இல்லைங்க, இது உண்மையா, இது ஏதோ ஒரு கதை கிடையாது. ஓகே, கர்த்தர் எழுதினது நடக்கும். அது மட்டுமல்ல, நம்ம விசுவாசிக்கிறது தெய்வீக ஓகே தேவன் மட்டுமல்ல, பரிசுத்தமுள்ள தேவன் அவர் போல வேறு யாருமே இல்லை. அதான் ஒரு வசனத்தில் சொல்லுது, ஒருவரும் செய்யக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சாவாமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே எப்படி இருக்கிறாரா, சாவாமை உள்ளவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வசனத்திலே சொல்லுது பாருங்க, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். அப்போ அதை பார்த்த உடனே ஓகே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்னாச்சு, ஒரு பாவ உணர்வு வருது பாருங்க. பாவ உணர்வு வந்த உடனே ஐயோ நான் அதமானேன் அப்படி சொல்றாங்க. நான் அதமானேன், ஐயோ நான் பாவி, நான் அசுத்த உள்ள உதடு உள்ள மனுஷன், அசுத்தம் உள்ள வாசம் செய்கிற ஜனங்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன் என்று சொல்லி
அவருக்கு அந்த குற்ற உணர்வு வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல பரிசுத்தம் யாருமே இல்லை. அவருடைய பிள்ளைகள் அதான் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சுருக்கமாக இப்போ இது இப்போ பார்த்தோம். இப்போ இது பெருசாக இருக்குது, நான் இது தொடர்ந்து இது பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ரெவலேஷன் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சரி, இது முடிச்சலாம், 6வது முடிச்சலாம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த 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 நேரத்தில் கேராபீன்கள் ஒருவன் பலிபீட தண்டையில் இருந்த அந்த பலிபீடத்தில் தன் கையில் பிடித்த குருட்டால் ஒரு நெருப்பு தல்லை எடுத்து வந்து அவன் வாயை தொட்டு அவன் தொட்டு என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தமாகறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் எதிர்பார்க்கறது மட்டுமல்ல, அது கட்டளை நமக்கு. ஹல்லேலூயா. பிடிக்குதோ இல்லையோ, நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் என்றால், அவருடைய பிள்ளைகள்னு சொன்னால் நம்ம உண்மையாகவே பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்பொழுது எதுக்கு இதெல்லாம் படிக்க வைக்கிறானா, வாசிக்க வைக்கிறானா, உங்களுக்கு தெரியணும். சில பேருக்கு தெரியல நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்று. ஹல்லேலூயா. அது தெரிஞ்சால் தான் நம்ம அவரை ஆராதிக்க முடியும். ஏன்னா நம்முடைய தேவன் மிக 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 மகா தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, 4வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வசனம் சொல்கிறேன் வாசிக்கிறதுக்கு. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தக ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். பாருங்க, அவர் தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஓகே, மாம்சத்திலே. அந்த நேரத்தில் ஆவிக்குள்ளாயிட்டார். ஆவிக்குள்ளாகி அவரை எடுத்துன்னு போகிறாங்க அப்போஸ்தலர் யோவானை. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். பாருங்க, ஒருவர் வீற்றிருந்தார். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஓகே, வல்லமை உள்ள தேவன் மட்டும் இல்லைங்க, உலகத்தை ஆட்டி படைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உலகத்தை ஆளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்திலே சொல்லுது, வீட்டிருந்தவர் பார்வைக்கு, இங்க பாருங்க, இவர் கொஞ்சம் தெளிவா எழுதுறாரு, பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க எப்படி இருந்தானா, ஓகே, வீட்டிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஓகே ஒப்பாயிருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும் தெரியுங்களா? நம்ம தான் பாக்கியவான்கள். கரலை தட்டி நாமத்தை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. பாருங்க, இப்படிப்பட்டதான் பரலோகத்தில் நம்ம தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சிங்காசனத்திற்கு மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. பாருங்க, அப்போ நம்மளுடைய தேவன் வரும்போது எப்படி சவுண்ட் இருக்கும் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ
மோசே காலத்தில் அவர் வந்து சீனாய் மலையில் இறங்கும் போது எப்படி இருந்துக்கும் சில நேரத்து இப்போது ஆக்சுவலாக கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் நம்ம இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோன்னு சொன்னால், அவர் நம்மளை தேடி வந்துக்கிறோன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி போகலை, அவர் நம்மை தேடி வந்து நம்ம வந்து குப்பையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், துர்நாற்றத்தை வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், செத்து கொண்டிருந்தோம், ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்கே போகிறோன்னு தெரியாத வாழ்ந்து கொண்டிருந்தோம், எல்லாத்தையும் தெய்வம்னு சொல்லி கொண்டிருந்தோம், போகிறதெல்லாம் தெய்வம் வருதெல்லாம் தெய்வம்னு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை தேடி வந்த ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், சிங்காசனம் வீட்டிருந்த தேவன் நமக்காக இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து நம்மை தேடி வந்து நம்ம உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவர் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டு விட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தொழுது கொண்டு மட்டும் இல்ல, நமக்குள்ளவே வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. பாருங்க, இப்போ 8வது வசனம் பார்க்கலாம். அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்று அவ்வாறு சிறு உள்ளவை. வீட்டில் போய் படிங்க, அதெல்லாம் வாசிங்க, நேரம் இல்லை. சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவருமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டு இருந்தன. ஹல்லேலூயா. அதனால தான் டிக்ளேர் பண்ணி சொல்றாரு, நான் பரிசுத்த தேவன், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தான் இதெல்லாம் காட்டுறாரு. ஹல்லேலூயா. நம்ம தேவன் சொல்றது தான் செய்வார், செய்து தான் சொல்வார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம். ஹல்லேலூயா. அன்பு, இரக்கம், கிருபை, மனதிருக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. அதில் ஒன்று பரிசுத்தம் மிக 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, 9வது வசனம் பார்க்கலாம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, அந்த கிரீடங்கள்லாம் கழட்டி வைத்து பாருங்க, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கும் பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினால் அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஆராதிக்கணும் அவரை யோசித்து பாருங்க. சில நேரத்தில் ஆராதிக்கிறதுக்கு நம்ம சொன்னோம், வாயே தருகிறதுல தயவுசெய்து வாய் திறந்து ஆராதிங்க. நம்முடைய தேவன் பெரிய தேவன் மட்டுமல்லாங்க, ஜீவனுள்ள தேவன், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டு வருகிறது என்று 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ கூட நம்ம என்ன பேசுகிறோம், எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, என்ன செய்கிறீங்க என்று கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்ம நோக்கமாக இருக்கிறது என்று மறக்கவே கூடாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தர் என்ன பார்க்கிறார். கர்த்தருக்காக நான் வாழணும், கர்த்தருக்காக உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்காக நான் பொய் பேச மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி 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 நீங்கள் வாழும் போது உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தேவன் எந்த தெய்வம் இல்லை அடிச்சு நான் சொல்ல முடியும். இவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வசனம் பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். உபாகமம் 14வது அதிகாரம்
2வது வசனத்தில் சொல்லுது. அப்புறம் லேவியராகமம் இது எடுமா, லேவியராகமம் 20:26 2 வசனத்தில் ஒரே மாதிரி தான் சொல்லுது. ஓகே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற படிங்க, வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. அதே தான் உபாகமம்ல சொல்றாரு, 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிக்கிறது வேணாம், நேரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி தெரியுங்களா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசம்பாவிதம் நடக்குது. பொல்லாத உலகம் எல்லாம் பாவத்தில் மூழ்கி செத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்குறார், யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இதை விட என்ன வேணுங்க நம்மளுக்கு? ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜீவனுள்ள தேவன் யார் என்று தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு தெரிஞ்சு கூட கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்தும் அறியாமல் போல இருக்கிறாங்க. ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்றது, சண்டை சச்சரவு பிரச்சனை, பொய் சொல்றது, கோல் மூட்டுறது, அவங்க மேலே இவங்க மேலே குறை சொல்றது, புறம் கூறுறது, முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முறுமுறுத்தலாம் என்ன பண்ணாரு? என்னாகமல அழிச்சிட்டாரு. முறுமுறுக்க கூடாதுங்க. என்ன வந்தாலும் முறுமுறுக்காதீங்க. அப்பா மேலே பிள்ளைகள் முறுமுறுக்கிறது, பிள்ளைகள் மேலே அப்பா அம்மா முறுமுறுக்கிறது, மனைவி மேலே முறுமுறுக்கிறது, பிள்ளைகள் மேலே கணவர் மேலே முறுமுறுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விட்டுருங்க. முறுமுறுப்பு கூட அசுத்தம் தான். அது பிசாசுகிட்ட வருது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக வாழ்வதற்காக அல்ல, உலக பிரகாரமாக ஓடுறதுக்கு அல்ல, உலக ஜனங்கள் கூடவே சேர்ந்து போகிறதுக்கு இல்லை. அவங்களிருந்து நம்ம பிரித்தெடுத்தீங்கன்னா தெரியுங்களா, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது தான் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்க தொழுகையும் நம்ம தொழுகையும் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி தான் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், there is no compromise with God. ஹல்லேலூயா. அவரை தான் நம்ம வணங்கணும். ஹல்லேலூயா. அவரை விட்டு வேறு யாரும் நம்ம இது வணங்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம சொந்த அப்பாவை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு அப்பான்னு கூட முடியுமா? கூட முடியுங்களா? கூட முடியாது இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு பெரிய அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலத்தையும் அறிந்த அப்பா, நம்ம சகல தேவையில் கொடுக்குற அப்பா மட்டுமல்ல, ரட்சிப்பு கொடுத்து கடைசி நாளில் இறங்கி வந்து நம்ம அழைத்து சென்று அவரோடு வைக்கிறதுக்கு தான் நம்ம அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு வாழ்றதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தருணத்தை விட்டு விடாதீங்க. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிற சொன்ன மாதிரி நீங்கள் தயவுசெய்து நியூஸ் பாருங்கள், இஸ்ரேல் நியூஸ் பாருங்கள். அவங்களுக்கு தெரியும் நிறைய கர்த்தர் என்னென்ன செய்து நிற்கிறாருன்னா, அந்த ரெட் ஹேஃபர்னு சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்ல தெரியல, அது பேர் வரல. ரெட் ஹேஃபர் அது இது மாதிரி இருக்கும், மாடு இது மாதிரி தான். ஓகே, அது கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கூட நல்லா ரெடியாக இருக்குங்க. இப்போ கட்டுறதுக்கு தான் இடம் காத்துன்னு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதையும் ஆண்டவர் ஆயத்த பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வருது மிக சமீபமாக இருக்குது. நம்ம எவ்வளோத்துக்குள்ள பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளோத்துக்குள்ள பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்னையும் சேர்த்து தான். நான் ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க கூட பரிசுத்தமாக வாழணும். வேறு இங்கே சொல்கிறது ஒன்று, அங்கே போய் செய்கிறது ஒன்றெல்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். அங்கே ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார் என்று மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், தேங்க்யூ லார்ட். 1 கொரிந்தியர் 6:20 சொல்லப்படுகிறது, கிரியத்துக்காக கொல்லப்பட்டீர்களே, கிரியத்துக்காக
கொல்லப்பட்டீர்களே. அப்போ கிரியை செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். நம்மை அவர் நிறைய முறையில் அந்த வசனம் சொல்லியிருக்கிறேன். அப்போ கூட நீங்கள் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு மறந்துட்டுக்கிறாங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட வசனங்கள் நீங்கள் எழுதி வச்சுன்னு வீட்டுக்கு போய் படித்து வாசித்து தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இதெல்லாம். பிள்ளைகள் நம்ம சொல்கிறோம், அவன் சரியாக படிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுங்கன்னு. என்றைக்குன்னா யாருன்னா வந்து இவன் பைபிளை படிக்கிறதில்ல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்ட் யாரெல்லாம் சொல்லிக்கிறீங்களா? இல்லை. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது உலக இது அதுக்கு தேவை தான். அதுக்காக நான் உதறி போட சொல்ல, தேவை தான். ஆனால் அதை விட தேவை இதுதான் தேவை. ஏன்னா நாளைக்கு நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஒரு நாள் வரும், இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம பிள்ளைகளை கூட நம்ம பரலோகத்தில் பார்க்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எப்படி நீங்கள் சாப்பிடலனாக்கா உணவு ஊட்டுறீங்க, சில குழந்தைகள் அப்படி தள்ளுவாங்க, பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? அப்படி வசனத்தை ஊட்டுங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு ஊட்டணுங்க வசனம். நம்ம மேலே விடுற கடமை. ஹல்லேலூயா. நம்ம வர ரட்சிக்கப்பட்டு சும்மா இருந்துட்டு போதாது, நம்ம பிள்ளைகளும் அப்படி தான் வளரணும். சின்ன பசங்கன்னு விட்டுறது, அப்புறம் வாலிப வயதில் அவன் அடங்க மாட்டான். அப்போ போகிறது மீட்டிங்காக போகிறது. ஐயோ எங்கள் மகனுக்கு ஜெபம் பண்ணுங்க, என் மகன் சர்ச்சுக்கே வர மாட்டேன்றான், தூங்கினே இருக்கிறான், பிக்சர் பார்க்குறான். ஏன் சின்ன வயசுலேருந்து விட்டுட்டீங்க? 5 வளையாதது 50 வளையாது. ஹல்லேலூயா. பசங்களை இப்போவே பிள்ளைகளை இப்போத்துலேருந்து நல்ல ஸ்ட்ரிக்டாக வளருங்க. ஸ்ட்ரிக்டானாக்கா போலீஸ்மேன் மாதிரி இல்லை. செல்லம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஜெப நேரத்தில் வந்து உட்காரணும். புரியுதுங்களா? வசனம் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு 2 வசனம் கொடுங்க. அவங்க அந்த வசனம் சொல்லி முடிக்கலனாக்கா உனக்கு சோறு கிடையாதுயா, சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுங்க. ஏன் அவன் பண்ண மாட்டான்னு பார்க்குறேன். அப்படி தான் நீங்கள் நடத்தணும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு ரட்சிப்பில் இருக்கணும்னு சொன்னால் உங்கள் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவனை கர்த்தரை நிந்திக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் அந்த குழந்தைய பால் ஊட்டி வளர்க்குறோம். நல்லா புஷ்டியாக இருக்கணும். அவன் சரியாக சாப்பிடலனாக்கா வீக்காக இருக்கிறான். மாம்சத்தில் வீக் ஆகிட்டான்னு கவலைப்படுறீங்களே, ஆவியில் ரொம்ப வீக் ஆகிட்டான்னா பண்ணுவான், நரகத்துக்கு தான் போயிடுவான். தயவுசெய்து ஆவியில் அவனுக்கு ஊட்டுங்க. வசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் அவனும் பரிசுத்தமாக வாழ முடியும். தெரியுங்களா? சொல்லி கொடுங்க. இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு வரல, சடனாக வருது இதெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை குறித்து நம்மளுக்கு ரொம்ப தியானம் இருக்கணும். ரொம்ப என்ன இருக்கணும், அவங்க மேலே ஒரு அக்கறை இருக்கணும். சின்ன பையன் விட்டுறாதீங்க, குழந்தை விட்டுறாதீங்க. கோயிலுக்கு சர்ச்சுக்கு தூக்கின்னு வாங்க. அவன் இங்கே ஓடினா கூட பரவாயில்ல, சர்ச்சில் ஓடுறான், தேவ பிரசனத்தில் ஓடுறான், கூட்டின்னு வாங்க. ஹல்லேலூயா. இல்லை அவன் தூங்கினா கூட பரவாயில்ல, வந்து தேவ பிரசனத்தில் தூங்கிட்டோங்க, கர்த்தர் தொடுவார் அவனை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார். கர்த்தரிடத்தில் சேருங்க, கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருக்காக பிள்ளையை வளருங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து போஷித்து நல்ல பெரியவனா வரும்போது கூட அவன் ஒரு ஊழியக்காரனாக வருவான். இல்லைனா கூட ஒரு நல்ல விசுவாசியானா இருப்பான். ஹல்லேலூயா. பிள்ளைகளை அப்படியே விட்டுறாதீங்க, சின்னவன் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். சின்னவன் விட்டுறாங்க, குழந்தை விட்டுறாங்க. அப்புறம் வந்து 18 வயசு ஆகிட்ட பிறகு ஐயோ சர்ச்சுக்கே வர்றது இல்லாமல் அவன் பசங்களோட சேர்ந்து கெட்டு போகிறான். ஏன் கெட்டு போகிறான்? நீ விட்டுட்ட, நீ வழி தவறி நீ விட்ட, உன் கையால் தான் நீ கெடுத்துட்ட உன் பிள்ளைய. நான் அப்படி தான் சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஜாக்கிரதையாக வளருங்க. ஏன்னா இப்போ காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குதுங்க. தயவுசெய்து சின்ன குழந்தைகிட்ட அழுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்காதீங்க. ஃபோனால் நிறைய பிள்ளைங்களை கெட்டு சீரழிந்து போயிட்டு இருக்கிறாங்க. தெரியுங்களா? 12 வயசு பொண்ணு, 14 வயசு பையன், 12 வயசு பொண்ணு கர்ப்பமாயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட
உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பிள்ளைங்க மீது ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஃபோனு மட்டும் கொடுக்காதீங்க. ஃபோனு பார்த்து பார்த்து நிறைய பேர் கெட்டு சீரழிந்து போயிருக்காங்க. தவறானதெல்லாம் பார்த்து கெட்டு போகிறாங்க. இப்போ பாருங்க, இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, நம்மை பிரித்தெடுத்தது மட்டுமல்ல, கிரியத்து கொல்லப்பட்டுட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சொத்தாக இருக்கிறோம், அவருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறோம். அவருக்கு தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. நம்ம எனக்கு நான் சொந்தம் கிடையாது, தெரியுங்களா? எனக்கு என் மீது அதிகாரம் கிடையாது, அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஏன்னா என்னை ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டார் அவர். ஹல்லேலூயா. we are sold out for Jesus. ஹல்லேலூயா. we are not living for us, we have to live for Jesus. that's what God has called you and me. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட செய்தி தான் கடைசி காலத்தில் நம்ம சொல்லி ஜனங்களை திருத்தி கொண்டு வரணுங்க. எப்போவுமே ஆசீர்வாதம் 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 உங்களுக்கு தேவை தான். வெறும் ஆசீர்வாதம் சொல்லிட்டா இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? எப்படி அவங்களுக்கு தெரியும்? இல்லைங்களா? தெரியல இல்லைங்களா? சில பேர் ரத்த சாட்சி பற்றி பேசுனாங்க, கேலி பண்ணுவாங்க. ரத்த சாட்சி பற்றி கூட பேசணும். ஏன்னா கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட காலம் வரும்போது நம்ம தைரியமாக நிற்க முடியும். அப்போ தான், இல்லை யாரும் நிற்க முடியாது, கீழே விழுந்துருவாங்க, மறுதளிச்சிருவாங்க. நான் சொல்கிறேன், கடினமான எங்கள் உபதேசத்துக்கு தான் அங்கே தான் நீங்கள் வளருவீங்க. ஹல்லேலூயா. அங்கே தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:18-19 வாசிமா. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். ஒரு நிமிஷம் அப்படியே இருமா. பாருங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியம். ஒரு காலத்தில் நம்ம பாரம்பரியமாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நம்ம அப்பா அம்மா சொன்னதெல்லாம் செய்து கொண்டு இருந்தோம். வெள்ளினாலும் பொன்னினாலும், வெளிநாள் செய்யப்பட்ட ஓகே விக்கிரகத்தினாலும் அல்ல, வெளிநாள் செய்யப்பட்ட விக்கிரகத்தினால் நம்ம ரட்சிக்கப்படல. ஓகே, அதுக்கு பதிலாக என்ன வாசிமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு பாவமறியாத ஆட்டுக்குட்டி, ஒரு பாவமறியாத தேவ ஆட்டுக்குட்டி, ஒரு பாவமறியாத இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமில்லாத தேவன். படிங்க, வாசிங்க. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து மறக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். யாக்கோபில் எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. கடைசி காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதை வாழணும். ஏன்னா நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இது ஸ்டோரி மாதிரி சொல்லிங்கிறாங்க, எப்போ வர்றாருன்னு தெரில. வருவார் கண்டிப்பாக. ஆமென். இந்த வசனத்தை வச்சு நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ உலகத்தில் என்ன நடக்குதா அதுக்கு இது ஒப்பிட்டு பாருங்கள். He is coming very soon. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வாசிமா. 23 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. ஆவில பிறந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவில பிறந்தால் தான் நீ கிறிஸ்துவ இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவின் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவ விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலைனாக்கா பரலோகத்துக்கு போக முடியாது. புரியுதுங்களா? அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கை மாறலன்னா அப்படியே இருந்து அப்படியே போய் அப்படியே சபைக்கு வந்து அப்படியே வாழ்ந்துருந்தனா, நீங்கள் அப்படி இயேசு வந்தால் கூட, இயேசு சமயம் வந்தால் கூட அப்படியே தான் இருக்கணும். வர முடியாது.
புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். இன்னும் பொய் பித்தலாட்டம் இருக்குது, இன்னும் பெருமை பேச்சுக்குது, இன்னும் மேட்டுமையான பேச்சு இருக்குது, இன்னும் கோல் சொல்கிறது, இன்னும் சண்டை போடுறது, இன்னும் ஊழியக்காரங்க மேலே பேசுறது, ஊழியக்காரங்க மேலே போய் ஒன்றுக்கு ரெண்டு சொல்கிறது, இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறது, முறுமுறுக்கிறது, கணவன் மனைவி எப்போ பாரு பிரச்சனை, சமாதானம் இல்லை, ஒருத்தர் விட்டு கொடுக்குறதில்ல. இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம விடுதலை ஆகணும். அல்லேலூயா. நான் குடிச்சுன்னு இருந்தேன், இப்போ குடி விட்டுட்டேன். நான் பிக்சர் பார்த்ததில்ல, இப்போ விட்டுட்டேன். அது இல்லை, இன்னும் சுபாவம் இருக்குது. இன்னும் என்ன சுபாவம் தர ஸ்டப்பன்னஸ் இருக்குது நிறைய பேருக்குங்க. புரியுதுங்களா? அடம் பிடிக்கிறது ஜாஸ்தி. இந்த அடமெல்லாம் யாருது? பிசாசுது. அல்லேலூயா. இப்போ இதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 1:25 வாசிமா. கர்த்தருடைய வசனமோ கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அல்லேலூயா. இந்த வசனத்தினால தான், இந்த சுவிசேஷத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு பரிசுத்தமான ஆகிட்டா போதாது, நம்ம பரலோகத்துக்கு போயிட்டா போதாது. கூட பிறந்தவர் இன்னும் ரட்சிக்கப்படலையா, அவங்களுக்கு சொல்லுங்க தயவுசெய்து. அவங்க சொல்றதை காட்டிலும் உங்கள் செயலை காட்டுங்க. அல்லேலூயா. நீங்கள் மாறினா உங்கள் அண்ணாவட்டும் தம்பியாட்டும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. நீங்கள் மாறாது, இன்னும் சண்டை போட்டுன்னு அவங்ககிட்ட அவன் பேசுகிற மாதிரியே பேசின்னு, அவன் பார்க்குற பிக்சரை பார்த்துக்கின்னு அவன் கூடவே ஜோடி போட்டுன்னு போயிட்டு எல்லாம் அதே மாதிரி பண்ணாக்கா அவன் மாற மாட்டான். அல்லேலூயா. உன்னை மாற்றிடுவான். புரியுதுங்களா? நீங்கள் மாறிடுவாங்க. அப்புறமா தயவு செய்து சாட்சி எழுந்து போகாதீங்க. நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்றது அதான் சாட்சி. எது சாட்சி தருங்களா? பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையெல்லாம் ஒளிந்து போயினர், எல்லாம் புதிதாயினர். 1 Corinthians 3:16 சொல்லப்படுகிறது, நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற, தேவனுடைய ஆவி உனக்குள் வாசமா இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற, மற்றவங்க நீ சாட்சியா நிற்கணும். அல்லேலூயா. உனக்குள்ள இருந்த ஆவியாளர் வெளிப்படுவார். உனக்குள்ள இருந்த மகிமையான காரியங்கள் வெளிப்படும். நீ பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியத்தை வச்சுக்கின்னு இன்னும் பிக்சர் பார்க்குறது, விடிய பார்க்குறது, தேட்டருக்கு போனால் எல்லாத்துக்கும் தெரியும். தேட்டருக்கு போகிறதில்ல, கையிலே பார்க்குறது, இப்போ ஃபோனில் பார்க்குறது, ஓகே, வீட்டில் பார்க்குறது, நைட்டு 12 மணி 1 மணிக்கு எல்லாம் தூங்கிட்ட பிறகு பார்க்குறது. இதெல்லாம் விட்டுடுங்க தயவுசெய்து. இதெல்லாம் தேவையில்லாதது. நம்மளுக்கு பரலோகத்தை கொண்டு போகாதுங்க, நரகத்தை தான் கொண்டு போகும். அது தயவுசெய்து விட்டுடுங்க. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம்னா ஒரே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் தான் ஜீவிக்கிற வசனங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாயிருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்ம மத்தியில, மனுஷர் மத்தியில வாசம் செய்து நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர் தெழுந்த இயேசு தான் இன்னைக்கு நமக்கு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you Jesus. அப்போ வசனத்தில் சொல்லுது பாருங்க, Proverbs நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 14-19. சீக்கிரம் வாசிமா சட்டுன்னு. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். இல்ல நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16-19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். நல்லா கவனிங்கம்மா. ஒரு வேலை பண்ணுங்க, எல்லா இடத்துக்கும் இதை நீதிமொழி எல்லாம் ஆடுங்க, எல்லா இடத்துக்குங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16 எல்லா எடுத்துக்கிறீங்களா? எடுத்துங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாமே ஓகே. நம்ம எல்லாம் தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிமா. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி,
சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள இருந்தா தயவுசெய்து அகற்றுங்க. இன்னைக்கு அகற்றி போடுங்க. கேளுங்க, ஆண்டவரே நான் இது ஒப்பு கொடுக்குறேன், இப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள இருக்குது, இது இருந்து நான் வெளியில் வரணும், அதனால் நான் தனியாக செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் அது வெளியில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 6 காரியங்கள் வாசிமா நோட்டி நீ வண்டி தனியா. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற காரியம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம நேசிக்க கூடாது, வெறுக்கணும். ஹல்லேலூயா. அருவருப்பான காரியம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் தான் நமக்கு அந்த அருவருப்பு தான். நமக்கு அது சிநேகிதம் ஆக முடியாது. ஹல்லேலூயா. நீ உலகத்தை நீ சிநேகித்தா நீ தேவனுக்கு பகையா இருக்கிற. ஹல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வாசிமா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அவனிடத்தில் என்ன இல்லையா? பிதாவிடத்தில் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் தான் இப்போ சொன்னதெல்லாம் அன்பு கூறாது தான். அன்புக்கு நம்ம கூறக்கூடாது. அல்லையா? விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, கண்ட பிக்சருங்க பார்க்குறது, இதெல்லாம் விடுங்க. தயவுசெய்து விடுங்க. படிமா, வாசிமா. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும், பாருங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இந்த 3 தான், மாம்சத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில தான் ஆதாம் ஏவாள் விழுந்தாங்க. அதே 3ல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்தான் பிசாசு. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் உண்டானவைகளெல்லாம் யாருதுங்க? பிசாசுது. அல்லேலூயா. அப்போ அது பின்பற்ற நம்ம யாரை பின்பற்றுறோம்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பிசாசை பின்பற்றுறோம். அப்போ நம்ம பிசாசு பின்பற்றுறதுக்கு ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார் இல்லை, அவரை பின்பற்றுதான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஓ ரஷா கரபலவ. தேங்க்யூ லார்ட். அப்போ எபேசியர் 4ஆவது அதிகாரம் 29 வசனம் 31 வசனம் வாசிக்குமா. இம்பார்ட்டன்ட் ஒரு வசனத்தை சொல்லிட்டு நம்ம இப்போ முடிக்கிறேன். கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம். கெட்ட வார்த்தைன்னு சொல்லும் போது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் பார்க்கலாம், பார்த்துருக்குறேன், அந்நிய பாஷை பேசுறது பார்க்கணும். அந்த மாதிரி டன்னு பேசுவாங்க. ஆனால் வெளியே போனாங்க அதே மாதிரி டன்னு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. சரிங்களா? நீ கெட்ட வார்த்தைக்கு பேசுனா நீ பிசாசுக்கு திறந்துட்ட. புரியுதுங்களா? அவன் சிந்தையில் வந்து ஆளுகை செய்கிறான். அவன் சிந்தனை ஆளுகை செஞ்சா நீ அந்நிய பாஷை பேசும்போது அவன் ஆளுகைக்குள்ள போயிடுற. நீ அவன் தான் உன்னை நடத்துவான். நீ நினச்சிக்குவ ஏசப்பாத நடத்துகிறான். நோ, நீ பிசாசு நடத்துவான் உன்னை. ஏன்னா அவன் வந்து மைண்டில் இறங்கிடுறான். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆனால் பிசாசு பண்ணும்போது பார்த்து அன்றைக்கி தான் தினேஷ் பாஸ்டர் வீட்டில், ஓகே, அந்நிய பாஷை பேசுகிறாங்க ஒருத்தர். ஓகே, அந்த மாதிரி ஜெபம் வீராங்கனைன்னு சொல்லுவாங்க. யாரும் சொன்னாங்க ஜெபம் வீராங்கனை அவங்கன்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், நான் ஒன்றும் சொல்ல, அவங்ககிட்ட ஒன்றும் பேசலை, உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும்னு சொல்லி நான் மனசு நினச்சின்னு சும்மா வந்துட்டேன். அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அல்லேலூயா. அது தீட்டு. நெக்ஸ்ட் படி வாசிமா. பக்தி விருத்தி
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை ஏதோ நல்ல வார்த்தை உண்டானால் என்னம்மா அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஒருத்தருக்கு நீங்க பேசுனீங்கன்னா அவங்களை நீங்க தேற்றணும், அவங்களை நீங்க ஆற்றணும், ஆறுதல் வார்த்தை சொல்லணும், தேவனுடைய வார்த்தை சொல்லணும். அது மட்டுமல்ல, அவங்க எப்படி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறாங்க பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லும் போது அவங்களை திடப்படுத்தணும். அது இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம பேசணும், தவிர நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை போடுறது, அப்படி. அப்போ இயேசு சாமியை சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், அது நானும் வாசிக்கிறேன், அது அங்கங்கே விட்டு வாசிக்கிறோம். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பார்வரும் ஆலோசனை சங்கத்தாரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை சுற்றி கொண்டு போய், கரெக்டுங்களா, கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில், இல்லை சாரி நான் மார்க் படிச்சுங்க, சாரிங்க, மத்தேயு 15. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். பாருங்க, அந்த காலத்துலலாம் யூதர்கள் வழியில் போயிட்டு இருந்தோன்னா கையெல்லாம் கழுவி குளிச்சுட்டு எல்லாம் தான் செய்வாங்க. இயேசு சீஷர்கள் என்ன பண்ண, இது பெரிய இது நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இயேசு சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றது இங்கே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இப்போ கேட்குறாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் பாரம்பரியம் இருக்குது, ஏன் உங்கள் சீஷருங்க பண்ணுறதில்ல சொல்லும் போது தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, 4வது வசனம் வாசிமா, உன் தகப்பனையும் 3லேருந்து வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து. போதுமா பாருங்க, அம்மா அப்பாவை பார்க்கலன்னா கொல்லப்பட வேண்டும் என்று இருக்குது, நீங்கள் அதை செய்ய மாட்டேன்றீங்க. ஓகே, அதுக்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையும் தாயுமாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதிக்கிறீங்களே, நியாயமா? எல்லாமே பாரம்பரியம் சொல்லி கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு மாறாக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்கிறார் அவர். சொல்லிட்டு 6வது வசனம் பார்க்கலாம், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வராங்க. அவங்க இஷ்டப்படி பேசுகிறாங்க, அவங்க இஷ்டப்படி போதிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் போதிக்கிறது சத்தியம் மாதிரி போதிக்கணும். அவங்க இஷ்டப்படி ஜனங்களை வாழ்த்துற மாதிரி, ஜனங்க இழுக்கிற மாதிரி நம்ம போதிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. நான் ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம காட் ஆஃப் மேரி சபையெல்லாம் அடித்து பாஸ்டர் ஆகட்டும், ஓகே, யாருன்னா ஆகட்டும், சத்தியமாக சொல்கிறோம். அல்லேலூயா. இதுதான். அல்லேலூயா. அது நிறைய பேர் காணாது போயிடுறாங்க. இப்படி பேசினாங்க என்ன ஆயிடுறாங்க, திடீர்னு காணாது போயிடுறாங்க. வர எவ்வளோ பேர் வராங்களோ தெரில. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பற்றி கவலைப்பட்டாங்க நம்ம ஊழியம் பண்ண முடியாதுங்க. கர்த்தருக்கு உண்மையாக நேர்மையாக நம்ம ஊழியம் பண்ணும்போது கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால்
என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று மனுஷன் கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பாருங்க, வெறும் உதட்டு வேலை செய்கிறீங்க, ஆழமான உள்ளத்தை நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ கடைசியாக முடிக்கிறேன் ஒரு 2 வருஷத்தில். பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, சரி 10வது வசனம் வாசிமா. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்க, கை கழுவாம சாப்பிட்டது தப்புன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, கை கழுவாத சாப்பிட்டதுனால அது உள்ளே போனால் அது ஆசன வழியாக போயிடும், அது கழிவுகளை போயிடும், அது பற்றி அது உன்னை தீட்டுப்படுத்தாது. உன் வாயிலிருந்து வருது பார், பேசுகிற பார், அதுதான் அவங்களை தீட்டுப்படுத்தும். நெக்ஸ்ட் வாசிமா. அது அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இல்ல 11 வாசிமா. 11 வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. அவன் பேசிட்டான் பாரு, மறக்க முடியாத பேச்சு, எப்படி பேசிட்டான் பாரு அவன். சொல்றோமா இல்லைங்களா? அவன் இப்படி பேசிட்டான் நம்மளை குறித்து, வரட்டும், நாக்கு பொடிகிற மாதிரி 4 வார்த்தை கேட்குறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நீங்கள் எழுந்து போகாதீங்க. அல்லேலூயா. வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வருத்தருமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, பாஸ்டர்மா இப்போ இது பிரசங்கம் வச்சுட்டாங்க, மனசில் வச்சுக்கிறது, என்ன தான் சொல்லிட்டாங்கன்னு ஒரு நாள் அது வெளியில் வரும். அப்படி செய்யாதீங்க தயவுசெய்து. யாரை குறித்து நாங்கள் பேச மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறது நம்ம பேசுவோம். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறது நம்மளாம் வீட்டில் வந்து பார்க்குறோம். நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை பார்க்குறோமா? இல்லை. இப்போ எனக்கு தெரியுமா உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்னு? தெரியாது. அப்போ இப்போ பேசுகிறாங்கன்னாவது அவர் வந்து யாரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படி நோ 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 கர்த்தர் பேசுகிறது தான் பேசுவோம் நாங்கள். அல்லேலூயா. ஆவினர் என்ன பேசுகிறோம் அதுதான் பேசுவோம். அல்லேலூயா. நான் இதெல்லாம் பேசணும்னு நினைக்கல, ஆவினர் ஏவராரு பேசுகிறேன். இன்னும் 2 வருஷம் பாஸ்டர்மா முடிக்கிறேன், டைம் ஆகுது. ஏன்னா இது எண்டில் இருக்கிறோம் இல்லைங்களா, இயர் எண்டு, இது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப இதாக இருக்கணும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 22ஆம் வசனம் படிமா. நம்ம ஜம்ப் பண்ணிட்டேன். நாய் தான் கக்கினதை கழுவப்பட்ட பன்றி சேற்றிட புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பாருங்க, நம்ம வந்து கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், மறுபடியும் நம்ம திரும்பி போகணும்னா பழைய இதுக்கு. நாய் தன் கக்கினதை எப்படி சாப்பிடுதோ அதே மாதிரி தானா. எவ்வளோ இதாக சொல்லியிருக்கிறார் பேதுரு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே எதுனா இருந்தால் இன்றைக்கி தயவு செய்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் சொன்னால் கண்டிப்பாக உதவி செய்வார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் மா எக்ஸப்ட் காட். சரிங்களா? அல்லேலூயா. அப்போ எபிரேயர் 6வது அதிகாரம் 4லேருந்து 8 வசனம் வாசிமா குயிக்கா. 6ஆம் அதிகாரம் 4லேருந்து 8. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தும்படியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பாருங்க, மறுபடியும் அவர் சிலுவையில் ஏத்துறீங்களா நீங்க? புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட பாவத்தில் விழாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:9 வாசிமா. நிறைய இது ஜம்ப் ஆகிட்டேன், நிறைய வசனம் சொல்ல, இப்போ இம்பார்ட்டன்ட் சொல்லி முடிக்கிற டைம் இல்லை. 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். அல்லேலூயா. நம்முடைய கிரை இல்லைங்க, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மீண்டு வரணும்னு சொன்னால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10 வசனம் வாசிடுமா, முடிச்சிடுறேன். இப்போ 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி. ஒரு நிமிஷமா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவர் இன்னைக்கு சான்ஸ் கொடுக்குற. இன்னொரு விஷயம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் தயவு செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் மீண்டுமாய் உங்களை புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் வாசிமா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சுத்திகரிப்பு அவர் தான் செய்ய முடியும். அவர் ரத்தம் தான் சுத்திகரிப்பு செய்ய முடியும். அவர் வசனம் தான் சுத்திகரிப்பு செய்ய முடியும். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்தை சொல்லப்படுகிறது, அவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 139 லாஸ்ட் 2 வசனம் படிமா, நான் முடிக்கிறேன், முடிச்சிடுறேன். சங்கீதம் 139 கடைசி 2 வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இன்னைக்கு அதான் உங்களுக்கு நம்ம ஜெபமா இருக்கணும் தினந்தோறும். அல்லேலூயா. நித்திய வழியில நடத்துங்க ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வழியில் நடத்துங்க. அசுத்தமான வழியை நான் விட்டுட்டு நான் உமக்காக வாழணும். நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க, அது மறக்கக்கூடாது. அல்லேலூயா. எழுப்புங்க, நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு கர்த்தர் பேசினாரா உங்ககிட்ட? கொஞ்சம் பேர் தான் ஒரு சவுண்டு பேசினாரா? ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருந்துச்சா உங்களுக்கு? கர்த்தர் பேசினாரா? ஆமென். அல்லேலூயா. இப்போ ஜெபிக்கலாம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்ட சராசரங்களை படைத்த தேவன், நீர் எங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு ஆண்டவரே இந்த பூமியில் வந்து ஆண்டவரே எங்களுக்காக பாவத்தையும் சாபத்தையும் எல்லாம் சுமந்து தீர்த்து ஆண்டவரே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து எங்கள் ரட்சிப்பு கொடுத்த தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் வாழும்படிக்கு, பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திடலாம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எபினேசராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் யாரால் கீழே விழுந்து எழுந்திருக்கிறாங்களோ ஆனால் நீங்கள் தொடும்படிக்க நான் செபிக்கிறேன். உங்களுடைய வருகை சமீபமாக இருக்குது ஆண்டவரே. உங்கள் வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்கிற கூட்டத்தில் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இங்கே இருக்கிறவர்கள், இந்த சபைக்கு வருகிறவர்கள் ஆனால் ஒருவரும்
வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஒருவரும் கைவிட்ட கூட்டத்தில் இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் நீர் எடுத்துக்கொள்கிற கூட்டத்தில் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மீது, பிரதர் மீது, சிஸ்டர் மீது ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு மீது ரத்தம் தெளிக்கிறோம், பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நீரே ஆண்டவரே, தேவாட்டுக்குட்டியானவர் இயேசுவே, அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து விடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமே ஆண்டவரே, யார் இருந்தாலும் பாவத்தில் விழாதபடிக்கு அவளை கைகளை நீங்க பிடித்து கொண்டு எப்பொழுதுமே அவளை பாதுகாக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தால. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, 2025 முடியுது. தயவுசெய்து மனம் திரும்புங்க. 2026 நம்ம பரிசுத்தமாக, உண்மையாக, நேர்மையாக நம்ம நுழையலாம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்ணுறேன். தகப்பனே, இயேசு நாமத்தால் இந்த வருடத்திலோட கர்த்தாவே, கடைசி வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்த தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த கடைசி மாதத்திலும் இந்த கடைசி வாரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லா பகுதியிலும் எந்தெந்த பகுதியில் நாங்கள் கீழே விழுகிறோமோ நீ அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. எங்களை ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி இப்பொழுது உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னித்து ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து இந்த வருடத்தில் எல்லாம் சுத்திகரித்து 2026 வருடத்தில் நாங்கள் நுழையும் போது ஆண்டவரே, தேங்க்யூ, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது போல நுழையும்படிமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. வந்தவர்களை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேங்க்யூ, நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீர்களாக. இந்த வசனத்தை கேட்டு வெளியில் போகும்போது பிசாசானவன் அந்த வசனத்தை பறிக்காதபடிக்கு இயேசு ரத்தத்தில் முத்தையடிக்கிறாண்டவரை. ஒவ்வொரு வசனமும் இவங்க மறந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்யுங்க. நசரனாக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில். அப்போ பாஸ்டர் அம்மாக்கா ஜெபிக்கிறான்னு வர. தேங்க்யூ லார்ட். பாஸ்டர் ஜோஷிக்கா ஜெபிக்கிறேன். அதுவரை மகள் தேங்க்யூ ரெனிக்கா ஜெபிக்கிறோம். 2 பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் எடுத்து வல்லமை பயன்படுத்துங்க. இந்த 2025 கூட கர்த்தாவே, இம்மட்டுமாய் நடத்தின தேவன், இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவன், இம்மட்டுமாய் உயர்த்தின தேவன், இன்னும் உயர்த்தி இந்த 2026 ஒரு ஆண்டவரை தேங்க்யூ லார்ட், ஒரு வித்தியாசமாக நீங்கள் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் மாநில ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கூட இருந்து வழிநடத்துங்க. நல்ல விதமாக கண்ணூரில் ஊழியத்தை முடித்து இங்கே திரும்பி வரும்படிக்கான ஜெபிக்கிறேன். காத்துக்களும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாஸ்டர் அம்மாக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஆனால் உணர்த்துறாரு, ஜெபிக்கலாம். அவங்க சரீரத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டர் அம்மாக்கா ஜெபிக்கிறவரை நல்ல சரீரத்தை கொடுத்து, நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன் கொடுத்து, அது நீடிய வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எடுத்து வல்லமை பயன்படுத்துங்க. இனி ஆண்டவரை என்னென்ன செய்யணுமோ நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க, அவங்க செய்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரை நல்ல ஓட்டத்தை ஓடும்படிக்கலாம் ஜெபிக்கிறேன். எந்த தீங்கு வராதபடிக்கு, எந்த பிரச்சனை வராதபடிக்கு, சரீரத்தில் அடிக்கடி எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும்படிக்கா ஜெபிக்கிறேன். உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரை. அப்படி செய்ய போகிறதுக்காக கொடி சோத்திரம். இன்னும் நிறைய ஆத்மாக்களை அவர்கள் அறுவடை செய்யணும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம்.